கல்முனை கிரீன்ஃபீல்டு வீட்டு திட்டத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மொஹைதீன் பள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்வு பள்ளிவாசல் தலைவர் ஏஎல் நபீர் ஒருங்கிணைப்பில் கல்முனை மொஹைதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் தலைவர் அல்ஹாஜ் டாக்டர் SMA ஆசீஸ் தலைமையில் நேற்று நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் மர்ஹூம் ARM மன்சூர் அவர்களுடைய புதல்வரும் ரஹ்மத் பவுண்டேஷனுடைய ஸ்தாபக தலைவருமான ரஹ்மத் மன்சூர் அவர்களுடைய முயற்சியினால் YWMA அமைப்பின் நிதி அனுசரணையோடு புனரமைப்பு செய்யப்பட்ட இப்பள்ளிவாசலை இலங்கைக்கான மலேசிய உயர்ஸ்தானிகர் பெட்ல ஹிசாம் ஆதம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் YWMA அமைப்பின் தலைவர் பவாசா தாஹா, பிரதேச செயலாளர் J லியாகத் அலி, கல்முனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ராம்சின் பக்கீர், மனித உரிமைகள் அமைப்பின் பணிப்பாளர் கலாநிதி MNM அசீம், கல்முனை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் நிசார் JP, முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் MLAM ஹிஸ்புல்லாவின் சகோதரி சல்மா ஹம்சா, மலேசியா உயர்ஸ்தானிகரின் பாரியார் உட்பட பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர்கள், மைமுனா மதர்சா நிர்வாகிகள், ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நிகழ்வின் போது கலந்து கொண்ட அதிதிகளுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் இந்த நிகழ்வில் விசேட துஆ பிரார்த்தனையும் இடம்பெற்றது. Islam is truly commendable and serves as an inspiration to all of us. அவர்களது இந்த வரையறை இல்லாத இந்த சமூக சேவை தொடர வேண்டும் என்றும் இந்த தொடர்பின் மூலம்தான் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். It's going to cost, don't know anything. So I was keeping myself away not to face anybody. But on a time I visited Greenfield, which I quite often come, but slowly I came as to see what has happened here. So the whole mosque has collapsed. So that is a particular time we were having our 200 the century the Dargah function as well, which was also headed by Dr. Aziz. The member cost 1 million. 1 million எப்படி அந்த member cost தானாகவே தன்னிச்சையாக செய்து தருவார். على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ونياتنا بالبركة وبالتوسل برسول الله صلى الله عليه وسلم يا رب العالمين.